அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மைஷரா ஃபேஷன். இன்றைக்கி என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, இந்த ஆரி ஒர்க் பீட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தாங்க இந்த பாக்ஸ் வாங்கினேன். ஆனால் இது வந்து எனக்கு சுத்தமாக கை கொடுக்கல. பீட்ஸ் எல்லாம் எப்படி வெளியில் வருது பாருங்கள் நெக்ஸ்ட் பேஜுக்கு. அதனால எனக்கு நிறைய பீட்ஸ் மிக்ஸ் ஆகிடுச்சு, எனக்கு சுத்தமாக ஃப்ளாப் ஆகிடுச்சு. அப்புறம் தான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ அந்த மாதிரி கவர் மாதிரி வாங்கலாம் அப்படின்னு தோணுச்சுங்க. மீஷோவில் ஆர்டர் போட்டேன். ஒரு 50 கவர் இருந்தது. அது நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்குது, நல்ல சைஸும் நார்மலான சைஸ், ரொம்ப சின்னதும் இல்லை ரொம்ப பெருசும் இல்லை, நார்மலாகவும் இருக்குது, லாக் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்குது. நல்லாவே இருந்தது. இந்த கவரில் இனிமேல் நம்ம பீட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் கவரை நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நல்லாவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. ஆனால் இந்த பாக்ஸ் தான் எனக்கு சுத்தமாக ஃப்ளாப் ஆகிடுச்சு. நீங்களும் பீட்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ்லாம் வாங்காதீங்க. பட் ஹூக்கு, பின்ஸு, பேண்ட்ஸு, ரிங்ஸ், இந்த மாதிரி இயரிங், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுக்கிறதா இருந்தால் இது ஓகே, நல்லாவே யூஸ் ஆகும். நானும் இதுக்கப்புறம் அதில் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வச்சுக்க போகிறேன். இப்போ எல்லா பீட்ஸையும் வந்து நான் இந்த மாதிரி கவரில் தான் நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ். இந்த பேலன்ஸ் இருக்கிற இந்த கவரில் நான் வந்து இந்த பீட்ஸ்லாம் வந்து நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். அரேஞ்ச் பண்ணிவிட்டு எப்படி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஃபைனலாக நான் காமிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிளிப் ஸ்டோன்லாம் வந்து நான் மீஷோவில் தான் நான் வாங்கியிருந்தேன். இதுவும் ஒரு 6 ஷேப் இருக்கும், நல்லாவே ஒர்த்தாகவே இருக்குது. எனக்கு ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரேட்டும் வந்து 100 ருபீஸ்க்குள்ளே தான் இருந்தது. நல்லா இருக்குது. ஷேப் வந்து ஒரே ஷேப்பில் இல்லாமல் 6 ஷேப்பில் வந்து இருந்தது. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ நான் இது எல்லாத்தையுமே அந்த கவரில் நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸில் தான் நான் வைக்க போகிறேன். வச்சுட்டு நான் காமிக்கிறேன். ஆனால் அந்த மிக்ஸான பீட்ஸ் தான் வேஸ்ட் ஆகிடுச்சு. அது என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. அது எப்படி நான் பிரித்து எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஃபைனலாக நான் வந்து எல்லா பீட்ஸையும் வந்து நான் கவரில் அரேஞ்ச் பண்ணி நான் வச்சுட்டேன். இந்த பாக்ஸில் தான் மொத்தமாக ஆரி ஒர்க்ஸ் திங்ஸ் எல்லாமே இந்த பாக்ஸில் தான் இருக்குது. நான் ஆரி ஒர்க்கு பிகினர் தான், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. எனக்கு நான் ஸ்டிச் பண்ணிப்பேன். அதனால் என்னோடய திங்ஸ் இவ்வளோ தான். நான் ரொம்ப நிறையாலாம் இல்லை. பேலன்ஸ் இன்னும் பீட்ஸ் எல்லாம் நான் கொட்டி வைக்கணும். இனிமேல் இந்த பாக்ஸில் வந்து நான் வேறு அக்சசரிஸ் தான் வைக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.